இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நோயின்றி குதிரைகளை வளர்த்தல் குறித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மரபியல் மற்றும் இனவிருத்தி துறையின் பேராசிரியர் டாக்டர் எஸ் ராஜேஷ்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு அழகான வீரம் கொண்ட ஒரு விலங்கு குதிரை. குதிரைன்னு என்ன நினைப்போம்? ஜெயண்டிகா கம்பீரமாக இருக்கும்னு நினைப்போம். அது ராஜாக்கள், மன்னர்கள், வீரர்கள்லாம் குதிரையில் ஏறி அழகாக வரும்போது நம்மளும் இது கூட போகலாமா அப்படின்னு நினைப்போம். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு விலங்கு தான் இந்த குதிரை. குதிரையை பற்றி நிறைய பேர் வளர்க்கணுன்னு ஆசை இருக்கும். அப்படி ஆசை இருக்கும். அது ஆசை இருக்கும்போது அதை பற்றி எப்படி வளர்த்தலாம், அதில் எந்த விதமான நோய்கள் வருது, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிற பற்றி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த குதிரையானது பொதுவாகவே 18லேருந்து 25 வயசு வரைக்கும் நல்லாவே இருக்கும். நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா 25 ஈவன் 26 வயசு வருடங்கள் கூட இது உயிர் வாழ்ந்துருக்கு. ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா 18 வயசுங்கிறது நம்மளோட வயசில் பார்க்கும்போது 60 வயசுக்கு இணையாக ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த குதிரைகள் வளர்த்தலில் முக்கியமான விஷயம் அதோட நோய் இல்லாமல் அதை வளர்த்துறது ஒன்று, அதோட உணவு, இடம் மற்றும் குடிநீர், இதெல்லாம் நம்ம சரியாக வச்சுக்கிட்டாலே ஒரு ஆரோக்கியமான குதிரை நம்மளால் வளர்த்த முடியும். இப்போ நோயின்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், நோய்க்குன்னு பார்த்தா தடுப்பூசி இருக்கும். கண்டிப்பாக என்னென்ன விதமான நோய்கள் வரும்? முக்கியமாக ஒரு 4 நோய்கள் நம்ம சொல்லலாம். ஒன்று டெட்டானஸ், நமக்கும் டெட்டானஸ் போடுவோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஈக்வின் ஹெர்பஸ் வைரஸ், 3வது ஆந்த்ராக்ஸ், 4வது ரேபிஸ், வெறிநாய். ஸோ ரேபிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு 3லேருந்து 4 மாதம் குட்டிகளில் இதுக்கான தடுப்பூசிகள் போடலாம். அதோட பூஸ்டர் தடுப்பூசி 1 மாதம் கழித்து போட்டுக்கணுங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து அடுத்த தடுப்பூசி, அப்புறம் வருடம் இதுக்கான தடுப்பூசி நம்ம போட்டுக்கணும். ஆந்த்ராக்ஸ்னு எடுத்தோம்னா ஆந்த்ராக்ஸ் ஸ்போர் வேக்சின், இது வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக இந்த தடுப்பூசி நம்ம போட்டுக்கணும். இது ஒரு உயிர்கொல்லி நோய். அடுத்தது ஈக்வன் ஹெர்பஸ் வைரஸ், இது ஒரு சினையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு குதிரைகளுக்கும் முக்கியமான தடுப்பூசி ஈக்வன் ஹெர்பஸ் வைரஸ். அது குதிரைகள் சினையாக இருக்கும்போது 5, 7 மற்றும் 9 மாதங்களில் இந்த தடுப்பூசிக்கு நம்ம போட்டுக்கணும். ஆண் குதிரைகள் முக்கியமாக, ஏன்னா ஆண் குதிரைகள் இனப்பெருக்கத்துக்காக பயன்படுத்துகிறதுனால ஆண் குதிரைகளுக்கு 1 வருட காலத்தில் 4 மாதத்தில் ஒரு தடுப்பூசியும் 1 வருடத்தில் ஒரு தடுப்பூசியும் ஈக்வன் ஹெர்பஸ் வைரஸ்க்கு நம்ம கண்டிப்பாக போட்டுக்கணுங்க. குதிரைகளோட நோய்களின் அரசன்னு சொன்னோம்னா இந்த கோலிக், வயிற்று வெளி, இதனால் உயிரிழப்புகள் மிக அதிகம். பொதுவாகவே எந்த ஒரு குதிரை பண்ணையாக இருந்தாலும் போய்ட்டு குதிரை வைத்திருக்கிறோட உரிமையாளரை கேட்டிங்கனாலும் என்னோடய குதிரை கோழிகளை இறந்து போச்சுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முக்கியமான காரணமே உணவு தான். அதாவது வைக்கக்கூடிய அடர் தீவனமாகட்டும், உலர் தீவனமாகட்டும், இல்லை பசுந்தீவனமாகட்டும், இது அளவுக்கு அதிகமாக போனாலும் நான் முன்னே குறிப்பிட்ட மாதிரி அதோட தரம் இல்லாதவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு குதிரைக்கு கோழிக்கு வருது, வயிற்று வலி வருது அப்படின்னாலே நல்லா பல்ல கடிக்கும், நல்லது காலை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போவே நம்ம கொஞ்சம் எச்சரிக்கை ஆயிடணும். அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா திரும்பி அதோட தொடைப்பகுதி பின்னோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கும், அதோட வயிற்றை பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போனா என் வயிற்றில் ஏதோ பிரச்சனை இருக்குது, தயவுசெய்து பாருங்கள் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். இன்னும் வலி அதிகமாகும்போது உட்காந்து எந்திரிக்கும், அப்புறம் கீழே படுத்து உருண்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்துருச்சுனாலே நம்ம எப்படி மனிதர்களில் இதய அடைப்பு, இதய நோய் வந்தோன்னா ஒரு சீக்கிரமாக அதுக்கு ஒரு வைத்தியம் பண்ணுறோமோ அதே வேகமாக இந்த குதிரைகளுக்கு நம்ம வைத்தியம் பண்ணணும். பண்ணலை அப்படிங்கும்போது இதோட உயிரிழப்பை நம்மளால் தவிர்க்கிறது கஷ்டம், தவிர்க்க முடியாமல் போயிடும். இன்னொரு வகையிலையும் இதுக்கு கோழிக்கு வரலாம், உணவை தாண்டி. அது என்னென்னா யூரினரி ரிட்டென்ஷன், அதோட சிறுநீர் சில உடல் உபாதைகள்னால வெளியில் வர முடியாமல் கஷ்டப்படும். அப்போவும் இதேமாதிரி கோழிக்கு மாதிரியே உட்காந்து எந்திரிக்கும், வலிகளெல்லாம் காமிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் கால்நடை மருத்துவரை உடனே அணுகி அதற்கு அந்த அதாவது சிறுநீரை சீக்கிரமாக வெளியில் போகிறதுக்கான முயற்சிகள் எடுத்து அதுக்கு தேவையான மருந்துகளை கொடுத்துட்டோம்னா நம்ம குதிரையை உயிரிழப்பிலேருந்து தடுக்கலாம். ஸோ உணவை பற்றி பேசணும். இந்த குதிரைகள் பொதுவாகவே ரொம்ப ஓடுறதுக்கு ஆசைப்படும். அதாவது காட்டுகளில் நம்ம படத்தில் பார்த்துருப்போம், வரலாற்று இதிகாசத்துலாம் சொல்லுவாங்க, நாடு விட்டு நாடு போர் செய்கிறதுக்கெல்லாம் குதிரை தான் கொண்டு வருவாங்க. அப்படி இந்த குதிரைகள் ரொம்ப தூரம் நடந்து பழக்கப்பட்ட ஒரு பிராணி.
இந்த குதிரை நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தும் போது இதுக்கு வந்து காடுகளில் எல்லா விதமான தீவனங்களும் கிடைக்கும். ஆனால் இங்கே கிடைக்காது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய அடர் தீவனம் உலர் தீவனம் தான் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். இந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போது அதோட பற்கள் வந்து முன்ன பின்னா வளர்க்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனால் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை கால்நடை மருத்துவரை அணுகி அந்த பல்லை நம்ம திறந்து பல்கள் சீராக இருக்குதா இல்லை முன்ன பின்ன இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இது எதுக்காக பார்க்கணுன்னா பற்கள் சரியில்லைங்கும் போது அதோட ஜீரணங்களும் ரொம்ப சரியாக இருக்காது. திங்கிற தீனி வந்து ஒழுங்காக ஜீரிக்கும்போது அது வந்து கோழிக்கான வயிற்று வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்ததாக நம்ம இதோட ஆரோக்கியத்தில் முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து அதோட குழம்பு. அதாவது தெர் இஸ் நோ ஹூஃப் தெர் இஸ் நோ ஹார்ஸ். குழம்பு இல்லைன்னா குதிரை இல்லை. அந்த குழம்போட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஆனால் உடலில் ஏற்பட்ட எல்லா வியாதிகளும் குழம்புல போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழம்பு வந்து நம்ம தினமும் குறைந்தது ஒரு முறையாவது காட்டில் குழம்புல எடுத்து நல்லா ப்ரஷ் பண்ணி தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணி பார்க்கணும். அதாவது கல்கள் எது இருக்குதா முள்கள் எது குத்தி இருக்கான்னு பார்க்கணும். அதை பார்க்காம விட்டுட்டோம்னா நம்ம நெகம் எப்படி வளருதோ அதேமாரி அதோட குழம்புகள் இருக்கக்கூடிய வெள்ளை பகுதி ஒயிட் லைன் சொல்லுவாங்க, அது வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த கற்கள் உள்ளே போய் சேர்ந்துக்கும். கொஞ்ச நாள் கழித்து மேலே இருக்கிற கொரோனா ரீஜனில் வெடித்து அது கொப்பளமாக மாறி பிடிச்சி வெளியில் வரும். இதனால் பல நேரங்களில் நம்மளோட குதிரையோட குழம்புகளை நம்ம இழக்க நேரிடும். இதுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்த விஷயமாக பார்க்கணுன்னா இதோட ஹெல்த்தில் ஓவரால் ஹெல்த்துன்னு பார்க்கும்போது இந்த குதிரைகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப தூரம் ஓடுறதுக்கு ஆசைப்படும். தினமும் குறைஞ்சது 1/2 மணிலேருந்து 1 மணி நேரம் இந்த குதிரையை நம்ம கண்டிப்பாக லஞ்சின்னு சொல்லக்கூடிய கயிறை கட்டி ஓட விடுவாங்க. இல்லை ரைடிங் பண்ணுறதுக்கு நீங்கள் பழக்கப்படுத்திட்டுனா ரைடிங் எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக போயிட்டு அது 1 மணி நேரம் நல்லா விறுவிறுத்து வந்ததுக்கப்புறம் அது ஒரு 10 நிமிஷம் அமர விட்டுட்டு அதோட உடம்பு அதை கூலிங் டவுன் சொல்லுவோம். அந்த உடம்புல இருக்கிற வேர்வையெல்லாம் குறைஞ்சி உடம்பு சூடு குறைஞ்சதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு தொடச்சிட்டு ப்ரஷ்ஷை வச்சு மேலேருந்து கீழ் நோக்கி இப்படி பின்னோக்கி நீங்கள் ப்ரஷ்ஷை வச்சு க்ரூமிங் பண்ணிங்கன்னா இதோட ரத்த ஓட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் குதிரை வந்து அது ரொம்ப விரும்பும். 3வது முக்கியமான விஷயம், குதிரைக்கு நமக்கு இருக்கக்கூடிய உறவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா குதிரை வந்து பொதுவாக நம்ம பேசுகிறது கேட்கலாம் நல்லா புரிஞ்சுக்கும். அதனால் நீங்கள் அதை க்ரூமிங் டெய்லி பண்ணுறீங்க அப்படின்னாலே இதோட இருக்கிற நம்மளோட உறவுகள் நல்லாவும் இருக்கும். ஆனால் அதில் அந்த குதிரையோட கண்கள் காது இதிலேருந்து பார்த்தே இதுக்கு என்ன நோய் இருக்குன்னு நம்மளால் ஏதோ பிரச்சனைகள் இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். இந்த மாதிரி அதோட உணவு, நீர், குழம்புகள், நேரத்திற்கு தடுப்பூசி இதெல்லாம் போட்டு இருந்தாலே இந்த குதிரை வந்து பொதுவாகவே ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எஸ் ராஜேஷ்குமார் அவர்களை 09884775868 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.